வணக்கம் அம்மா, என் பெயர் வன்ஷி வைஷ்ணவி. ஒன்று தேன் தமிழில் நான் படிக்கிறேன். என் எதிர்காலம் ஆசை மருத்துவராக ஆக வேண்டும். நன்றி அம்மா. இப்ப சொல்லு. என் பெயர் என் பெயர் சேஷன். நான் ஒன்று எனது ஆசை ஒரு மருத்துவராவது. இத்துறை மூலம் நான் நான் பலருக்கு பல நோயாளிகளின் குணப்படுத்துவேன். வணக்கம் அம்மா, என் பெயர் அருண்சினா. நான் 1ஆம் ஆண்டு படிக்கின்றேன். எதிர்கால ஆசை ஆசிரியர் ஆகும். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, என் பெயர் நிகிதா. 1 தென் தமிழ். என் எதிர்கால ஆசை நான் படித்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிய வேண்டும். நன்றி அம்மா. என் பெயர் சித்தேஷ் நாதர். நான் 1 முத்தமிழ் பெயர். எதிர்கால ஆசை பைலட். நன்றி. வணக்கம் அம்மா, என் பெயர் பி நிர்மேஸ்வரன். நான் 1 நற்றமிழ் படித்தேன். என் எதிர்கால ஆசை காவல் அதிகாரி. பியூம் பியூம் பியூம். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, என் பேர் ருவாஷினி. நான் 1 முத்தமிழ் படிக்கிறேன். எதிர்கால ஆசை ஆசிரியர் ஆக வேண்டும். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, என் பெயர் துர்கா. என் எதிர்கால ஆசை ஆசிரியர். அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி சொல்லிக் கொடுப்பேன். நன்றி அம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா, என் பெயர் தனுஸ்ரீ சிவராஜ். நான் 1 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை நான் ஒரு மருத்துவராக வேண்டும். நான் ஏன் இந்த தொழிலை தேர்வு செய்கிறேன் என்றால் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா, என் பெயர் கோகிலா வாணி. நான் 1 நற்றமிழ் பயில்கிறேன். எதிர்கால ஆசை ஆசிரியர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஹானா ரஜா. என் எதிர்கால ஆசை நான் மருத்துவர் ஆவது. அதற்கு காரணம் வசதி குறைந்த மக்களுக்கு நான் உதவ போகின்றேன். வாங்க. நன்றி. குபேரா. நான் 2 தேன் தமிழ் படிக்கிறேன். நான் ஒரு என் எதிர்கால ஆசை தொழில் அதிபர். நான் முக்கிய காரணம் இத்துறையின் மூலம் நான் பல உதவி செய்கிறேன். நன்றி. என் பெயர் தனிஷ் பிரபாகரன். நான் 2 நற்றமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு வழக்கறிஞர். இந்த தொழிலில் எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் குஷாந்தினி மோகன சுந்தரம். நான் 2 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை மருத்துவர். நன்றி. வணக்கம், என் பெயர் குஷாந்தினி மோகன சுந்தரம். என் எதிர்கால ஆசை ஆசிரியர். நன்றி. வணக்கம், என் பெயர் பிரித்திஷா. நான் 2 தேன் தமிழ் படிக்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு ஆசிரியராக வாழப் போகிறேன்.
நன்றி. வணக்கம், நான் தேஷ்னா ஸ்ரீ நவீன் குமார். என் எதிர்கால ஆசை ஆசிரியர். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் திவேஷ்னா ஸ்ரீகேஸ்வர், 2 தேன் தமிழ். என்னோட எதிர்கால ஆசை ஒரு விமான பணிப்பெண்ணா ஆகிறது. ஏன் நான் அதை சூஸ் பண்ணேன்னா, இந்த உலகத்தையும் எனக்கு சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். என் ஆசை நிறைவேறதுக்காக இந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஜே போனிஷா. நான் 3 நற்றமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சமையல் நிபுணராக ஆவது ஆகும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து நிறைவடைய செய்வேன். ஏழை மக்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். அவர்களின் பசியை போக்க உதவுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்மிருதி. என் வகுப்பின் பெயர் 3 முத்தமிழ். என் எதிர்கால ஆசை ஒரு விஞ்ஞானி. நன்றி. வணக்கம் அம்மா. என் பேர் தக்ஷாயினி ராஜரத்னம். நான் 3 முத்தமிழில் படிக்கிறேன். என் எதிர்காலம் ஆசை ஆசிரியராகி ஆகணும். நன்றி அம்மா. என்னடா படித்து கொண்டிருக்கிறேன் பார்க்கிறீர்களா? அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் ஜஸ்மின். நான் 4 நற்றமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு வலைக்கலைஞராக ஆக வேண்டும் என்று. எதிர்காலத்தின் ஆசைக்கு முக்கிய காரணம் வரலாற்று பாடத்தின் மேல் உள்ள ஆர்வம்தான். மற்றும் என்னுடைய தந்தையார் ஒரு வலைக்கலைஞர். அவர்தான் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஒரு வலைக்கலைஞராக ஆன பின் நியாயத்துக்காக போராடுவேன். குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பெயர் தனிஷா பத்மநாதன். நான் 4 தேன் தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை மருத்துவர். என் பொழுதுபோக்கு பரதநாட்டியம். என்ன அழகாச்சும் அப்படி என் லட்சிய டாக்டர்மா இருக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, என் லட்சிய டாக்டர் தான். என் லட்சியம் பற்றி உங்களுக்கு சின்னதா ஒரு விழுக்கு சொல்ல போறேன். பணத்தை மட்டுமே குறிக்கோளால் இல்லாமல் மனதையும் உயிரினும் மகிழ்ச்சுவதையும் உணர்ந்து உண்மையாய் மட்டும் சேவை செய்ய எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் அது என் எதிர்கால லட்சியமாகவே எண்ணிக்கிறேன். நன்றி. என் பெயர் சோபன் சந்திரன். நான் 4 முத்தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை காவல்துறை அதிகாரி ஆவது. காரணம், நான் காவல்துறை அதிகாரியாக சட்ட ஒழுங்கை பின்பற்றி மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். வணக்கம், என் பெயர் ஐஸ்வர்யேந்திரன். நான் 4 முத்தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த தொழில் அதிபராகுவதாகும். இத்தொழிலை நான் தேர்ந்தெடுத்துவதற்கு காரணம், சொந்த தொழிலில் எனக்கு நானே முதலாளியாக இருக்க வேண்டும். என்னால் முடிந்தவரை பலருக்கு வேலை வாய்த்து கொடுத்து உதவுவேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், காடை உனக்கில்லை ஒப்புக்கொள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெஃப்சலன். நான் 4 தேன் தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை கால்பந்து வீரர் ஆவது. ஏன் கேட்குறீங்களா? எதிர்காலத்தில் நான் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர் ஆகி நம் நாட்டுக்கும் நம் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பதே என் எதிர்கால ஆசை. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஸ்ரீதி பத்மநாதன். நான் 4 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு ஆசிரியராக ஆவது. நன்றி. ஐயா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஐயா? ஓகேங்க ஐயா, இருங்க ஐயா.
ஹார்ட் பீட் கொஞ்சம் வேகம் வருது ஐயா. நான் வெப்பத்தை செக் பண்ணுறேன் ஐயா. உங்களுக்கு 37 காமிக்குது ஐயா. வணக்கம், என் பெயர் கார்த்தினி கோபிகிருஷ்ணன். நான் 4 நற்றமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆகுவது. இத்துறையை நான் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், என்னால் முடிந்தவரை மக்களை காப்பாற்ற முடியும், அதே சமயத்தில் நோயுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். இது என் லட்சியம். நன்றி. என் பெயர் சிவன் மாதர். நான் 4 தேர்தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை விமானியாகும். எனக்கு விமானங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். வானில் பறக்க எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் ஒரு விமானியாக ஆகிட்ட பிறகு பயணிகளை விமானத்தில் ஏற்றி பாதுகாப்பாக மற்றொரு நாடுகளுக்கு கொண்டு செல்வேன். நான் ஒரு சிறந்த விமானியாக ஆவேன் என்று நம்புகிறேன். நன்றி. நீங்க பார்க்கலாம் நான் என்னது யூசி வச்சு பஞ்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கேன்னு. என் பெயர் குருபாஷினி கணேசன். நான் 4 நற்றமிழில் படிக்கிறேன். என்னோட எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆகணும்னு. நான் ஏது தேர்ந்தெடுத்தேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அட்டை பொட்டிகளை பயன்படுத்தி விளையாட்டு பொருட்கள் மாதிரி வாங்கி மருத்துவர் மாதிரி நான் விளையாடுவேன். நான் முன்னேறி பெருசாக ஆகணுன்னே மக்களுக்கு இலவச மருத்துவத்தை நான் தருவேன். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவாஷினி ஜெய்சங்கர். நான் 4 தேர்தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை, நான் படித்த பள்ளியில் கணித ஆசிரியர் ஆக வேண்டும் என்று ஆசை. நன்றி. வணக்கம் அம்மா. என் பெயர் பவினா புனிதன். நான் 4 நற்றமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு சிறந்த பல் மருத்துவர் ஆவதுதான். இத்துறையை நான் தேர்ந்தெடுத்த காரணம், பல மக்களுடைய பற்களையும் ஈறுகளையும் பாதுகாப்பேன். அதுவும் இல்லாமல் மக்களுடைய பல்லை சொத்தை ஏற்படாமல் பாதுகாப்பேன். நன்றி அம்மா. இது என் லட்சியம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேஷனா ஸ்ரீகேஸ்வரன் ஃப்ரம் 4 தேர்தமிழ். நான் என்னோட எம்பிஷன் என்னதுன்னா ஃபேமஸ் டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகணும் தான். ஏன் நான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன்னா, பேசிக்காகவே எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த கலையை என்னோட மட்டும் இருக்காமல் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பெரிய ரைட்டராக அவங்களுக்குலாம் நான் சொல்லி தருவேன். இதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ. இப்போ பேலி. வணக்கம், என் பெயர் பி வர்ஷினி. நான் 4 நற்றமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவராக ஆவது. நான் பல மக்களை காப்பாற்றுவேன். நான் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் என்றால், என்னால் பல மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதைக் கண்டு மகிழ்வேன். இந்த சேவையை செய்வதில் நான் பெரும் மகிழ்வு கொள்வேன். நன்றி. வணக்கம் அம்மா. என் பெயர் ஷர்மினா. நான் 4 முத்தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை தமிழ் ஆசிரியர் ஆகுவது. ஏனென்றால் எனக்கு தமிழ் மொழி பாடம் மிகவும் பிடிக்கும். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எலினா மாட்டி. நான் 4 தேர்தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை இருதய நிபுணத்துவ மருத்துவர் ஆவது. நான் முதலில் மருத்துவரானால் அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிவேன். ஏழை மக்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை மருத்துவ
வசதிகளை செய்ய வழி செய்வேன். நான் ஒரு கைராசிக்கார மருத்துவர் என அனைவரும் போற்றும் வகையில் முயற்சி செய்வேன். நம் இதயத்தை பாதுகாப்போம், நாம் ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் சச்சின் பிரபாகரன். நான் 4 தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த மருத்துவராக ஆகுது. இத்துறையை நான் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், கிராமப்புறங்களில் உள்ள நிறைய மக்கள் மருத்துவரை நாடி செல்வதில்லை. காரணம் வசதி பற்றாக்குறை. ஆகவே நான் ஒரு மருத்துவர் ஆனால் அவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மூலம் சிறந்த மருத்துவ சேவையை ஆற்றுவேன். நன்றி. வணக்கம், என் பெயர் வினோஷன். நான் 4 தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஆசிரியர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்யாசினி தமிழ்மாறன். நான் 4 தமிழில் பயில்கிறேன். இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு எதிர்கால ஆசை உள்ளது. அதே போல் எனக்கும் ஒரு எதிர்கால ஆசை உள்ளது. நான் எதிர்காலத்தில் ஆசிரியர் ஆகுவது என் கனவும் லட்சியமாகும். நான் ஆசிரியர் தொழிலை தேர்வு செய்த காரணம், என் மாலினி அம்மா எனக்கு அன்பான முறையில் பாடம் போதிக்கிறார். ஆகையால் நானும் என் தம்பி தங்கைகளுக்கு மாலினி அம்மா போல் பாடத்தை சொல்லி தருகிறேன். என் லட்சியத்தை அடைய நான் கவனத்தை கல்வி பாதையில் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிரோஷன் சசிவர்ணன். நான் 4 தமிழில் பயில்கிறேன். ஒரு இளம் மாணவராக நான் இன்ஸ்டன் மற்றும் எடிசன் போன்ற விஞ்ஞானியாக மாற விரும்புகிறேன். விஞ்ஞானியாக வேண்டும் என்பதே எனது லட்சியம். எதிர்காலத்தில் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருக்க வேண்டும். அறிவியலுக்கு புதிய அர்த்தத்தை தரும் பல கருத்துக்களை மறுவரையறை செய்ய விரும்புகிறேன். எதிர்காலத்தில் நான் உலகளவில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் சிறந்த விஞ்ஞானியாக மாற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் பிரதீஸ்வரன். நான் 4 தமிழ் படிக்கிறேன். என் எதிர்கால ஆசை அஸ்கார். நன்றி. வணக்கம், என் பெயர் தேவஸ்னி. கல்பனா பெயர் பழனியணி. நான் 4 தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஆகும். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா, என் பெயர் பொன்சிரா. நான் 4 தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஆசிரியரும் ஆகும் என்பது. ஏனென்றால் நான் ஆசிரியராகி என் மாணவர்களுக்கெல்லாம் பாடம் போதிப்பேன். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துர்காஷினி. தகப்பனாரின் பெயர் விஸ்வநாதன். நான் 4 முத்தமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆவதாகும். நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நோயாளிகளுக்கு சேவை செய்வதாகும். நான் மருத்துவர் ஆகிய பின் என்னால் முடிந்தவரை வசதி குறைந்த நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பேன். மக்களை காப்பது என்னுடைய தலையாய கடமையாகும். நன்றி. ஓ, என்னடா வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? என் பேர் தேவித்ரா. நான் 5 தமிழ்ல பயில்கிறேன். என்னோட எதிர்கால ஆசை கடற்படை வீரர் ஆகணும்னு.
நான் ஏன் கடற்படை வீரர் ஆகணும்னு நினைச்சேன்னாக்கா எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். கடல்ல வசிக்கிற மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த இயற்கை காத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி இந்த நாட்டுக்குள்ள தீமை ஆட்கள் யாரும் வராம நான் தடுப்பேன். அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சோம். அப்புறம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் உதவியா இருப்பேன் நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கும். அதனாலதான் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன். நன்றி. வணக்கம், என் பெயர் பிரவீன்குமார் ஜெயகணேஷ். நான் 5 நட்சமில் படிக்கிறேன். என் எதிர்கால ஆசை மருத்துவர் ஆவது. நானே இந்த துறையை தேர்வு செய்து நின்றால் மருத்துவ தொழில் ஒரு புனிதமான தொழிலாகும். யாருக்காவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடனே சிகிச்சை கொடுத்து குணமாக்குவது மருத்துவர் தாங்க. அதனால தான் சிறு வயதிலிருந்து மருத்துவர் ஆவது ஆசை. எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த மருத்துவர் ஆவேன். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் யூனிஸ் பத்மநாதன். நான் 5 நற்றாமில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் தேசிய வகையமரர் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை விஞ்ஞானி. என்ன வீடு வச்சு சிறு பொருட்கள் வச்சு நோண்டு பார்க்குறீங்களா? ஏதோ இல்லை, நான் என் வீடு வச்சு சோனகிருஷ்ணன் மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு அறிவியல் பற்றி ஒரு சிறிய விளக்கம் கூற போகிறது. அறிவியல் என்றால் அறிவு, உணர்வு புரிக்கான சாவி. அறிவியல் என்ற 1000 கேள்விகள், 1000 விடைகள், 1000 மலைகள் கொடி கிருமிகள். அறிவியல் என்றால் சிறிய விதை, அறிவியல் என்றால் ஆலமரம், அறிவியல் என்றால் மின்னும் சிறு நட்சத்திரம், அறிவியல் என்றால் தொழில்நுட்பம். ஒரு நாள் போக்குவரத்துக்கு, ஒரு நாள் பூங்காவுக்கு, மறுநாள் நாசக்கும், நாளை எங்கும் வேண்டாலும் அது என்னை அழைத்து செல்லக்கூடும். அறிவியல் என்பது நீண்டு கொண்டே செல்லும் ஆச்சரியம், முடிவில்லாத பயணம். அதுக்கு தான் நான் அறிவியை தேர்ந்தெடுத்தேன். என் எதிர்காலத்தில் நான் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சாதிப்பேன். அதுதான் என் எதிர்கால லட்சியமாக எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நான் 5 நட்சமில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆகுவது. எதற்கு நான் மருத்துவர் ஆகணும்னு நான் தேர்ந்தெடுத்தேன். நான் சிறிய வயதில் என்னோட அப்பா அம்மா கிட்ட மருத்துவர் சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு பொருட்கள் தான் நான் கேட்பேன். அவங்களும் பெருசு பெருசாக வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வயது பெரிய ஆக அது எனக்கு குறிக்கோள் ஆயிடுச்சு. ஆனால் சிகிச்சை அளிக்க வரவங்களுக்கு என்னோட மனமார்ந்த சிகிச்சையை அளித்து கொடுப்பேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பரத்குமார். நான் 5 நற்றாமிலில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என நான் பல வகையான பரிசோதனைகளை மேற்கொள்கிறேன். கோவிட்-19 உயிர்கொல்லி நச்சுகளை அழிப்பதற்கு நான் பல வகையான பரிசோதனைகளை மேற்கொள்வேன். நன்றி. பார்க்கிறீங்களா? ஆமாம். அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் சைனேஷ். நான் 5 நற்றாமிலில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு ராணுவ வீரர் ஆகுவது. ஏனென்றால் எனக்கு நாட்டின் மீது அதிக பற்று உள்ளது.
வணக்கம். என் பெயர் கேவீஸ்வரன். நான் 5th தேன் தமிழை சார்ந்த மாணவனாவேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு சதுரங்க ஆசிரியர் ஆகுவது. நான் சதுரங்க ஆசிரியராகி அனைவருக்கும் சதுரங்கம் கற்றுக் கொடுப்பேன். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் சதுரங்கம் கற்றுக் கொடுப்பேன். நான் சதுரங்கம் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மாநிலம் ரீதியிலிருந்து நாட்டு ரீதி வரை அனைவரையும் சதுரங்கம் விளையாட வைப்பேன். நன்றி. வணக்கம். என் பெயர் ஸ்வஸ்திகா. நான் 5 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராக வர வேண்டும். எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த ஆசிரியர் வந்தா பாடங்களை கற்றுக் கொடுப்பேன். வணக்கம். என் பெயர் ஸ்வஸ்திகா. நான் 5 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக நான் பலருக்கு உதவி செய்வேன். நன்றி. வணக்கம். என் பெயர் ஸ்வஸ்திகா. நான் 5 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமையல்காரர் ஆக வேண்டும். நான் ஏன் சமையல்காரர் துறையை தேர்ந்தெடுத்தால் எனக்கு விதவிதமாக சமைக்க பிடிக்கும். நான் சிறந்த சமையல்காரர் ஆனால் நான் ஆரோக்கியமான உணவும் மற்றும் சுவையான உணவும் சமைத்து கொடுப்பேன். நன்றி. வணக்கம் அம்மா. என் பெயர் தனிஷ்கா. என் வகுப்பின் பெயர் 5 முத்தமிழ். என் எதிர்கால ஆசை ஆசிரியர் ஆகுவது. ஏனென்றால் ஆசிரியர் ஆகுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்றால் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் மொழி பாடம் சொல்லித்தர எனக்கு மிகவும் பிடிக்கும். வணக்கம். என் பெயர் யாஸ்ரீ ஜெகதீசன். நான் 5 நற்றமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆவது. நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிற காரணம் பிறர் உயிரை காப்பாற்றும் புனிதமான தொழிலாகும். நான் மருத்துவர் ஆனால் ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுவதற்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். ஓய்வு நேரத்தில் நான் காப்பகம் சென்று அங்கு உள்ளவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். மேலும் பல உதவிகள் செய்வேன். நன்றி. வணக்கம். என் பெயர் தர்மேஸ்வரன் சிவபாலன். நான் 5 தேன் தமிழ் மாணவன். என் எதிர்கால ஆசை ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டும். உலகத்தில் கோவிட்-19 நச்சு உலகத்தையே ஆள்கின்றது. அதற்காக நான் ஒரு சிறந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து உலகத்தை காப்பேன். வீட்டிலே இருங்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் ஜெனிஷா சங்கர். நான் 5 தேன் தமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஓர் ஓவியர் ஆகுவதாகும். இதுதான் என்னுடைய ஓவியம். இத்துறையை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் எனக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரையவும் வர்ணம் தீட்டவும் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் இத்துறையை முழு மனதுடன் தேர்ந்தெடுத்தேன். நன்றி. அனைவருக்கும் என் முதல் வணக்கம். நான் விஷ்ணுரேஷ் மணிமாறன். நான் 5 நற்றமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆகுவது. நான் ஏன் இத்தொழிலை தேர்ந்தெடுத்தேன் என்றால் ஏழை மக்களுக்கு உதவி செய்யவும் நீதி நிலை பெறவும் போராடுவேன். நன்றி. வணக்கம். என்னங்க, நான் ராணுவ சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அதிர்ச்சியாக பார்க்குறீங்களா? ஆமாம். வணக்கம். என் பெயர் பிரவீன் பன்னீர்செல்வம். நான் 5 தேன் தமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை இராணுவராக ஆக வேண்டும் என்று. நான் ஏன் இராணுவத்தை தேர்ந்தெடுத்தேன்னா, நான் என் நாட்டை மற்ற எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள. நான் இராணுவராக ஆகிய பிறகு உங்களின் பங்களிப்பு எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
ஏனென்றால் நான் என் எதிர்காலத்தில் ஒரு இயந்திர மனிதனை உருவாக்கி நம் நாட்டு இராணுவத்தை பாதுகாப்பேன். இதுதான் நான் உருவாக்கிய இயந்திர மனிதன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் சூர்யா. நான் 6 நற்றமிழ் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஆசிரியராவது. ஏனென்றால் ஆசிரியர் போதிக்கும் முறை பிடித்திருந்தால் நான் ஆசிரியராக விரும்புகிறேன். நன்றி. வணக்கம், என் பெயர் ரிஷிகேஷ். நான் 6 முத்தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை கால்பந்து வீரராக ஆகுவது. ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஃபுட்பால் வீரராக தேர்ந்தெடுத்தேன். நன்றி. வணக்கம் டாக்டர். எனக்கு 2 நாளாக காய்ச்சல், இரும்பலும் இருக்குது, சரியும் இருக்குது டாக்டர். கண்ணை சோதிச்சு பார்ப்போம். கண்ணா நல்லா தான் இருக்கு. மூச்சு இருங்க, திரும்பி உட்காருங்க. மூச்சு இருங்க, மூச்சிலுங்க. உங்களுக்கு வந்து நுரையீரல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு காய்ச்சல் எவ்வளவு ஓகே. உங்களுக்கு வந்து 37 இருக்கு. உங்களுக்கு திருப்பி காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்க வந்து ரத்தம் எடுத்து பார்க்கணும். நீங்க வந்துருங்க. நான் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் போய் பாமாத்தில வாங்கிக்கோங்க. ஓகே, நீங்க சாப்பிடுற உணவுல வந்து மறக்காம காய்கறி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நன்றி. நன்றி. என் பெயர் சிவசக்தி வேலுப்பிள்ளை. நான் 6 தேன் தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆவது. ஒரு மருத்துவர் ஆனால் நோயாளிகளுக்கு தக்க சிகிச்சை அளிப்பேன். நோய் தாக்கப்பட்டவர்கள் பல எதிர்பார்ப்புகள் கொண்டு என்னை நாடி வருவார்கள். ஆகவே அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு குடும்பத்தினர்களுடன் மகிழ்ச்சி அடைய செய்வேன். நன்றி. நான் 6 முத்தமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை பூப்பந்து விளையாட்டு வீரராக வேண்டும். என் எதிர்காலத்தின் ஆசைக்கு முக்கிய காரணம் நான் தினமும் விளையாட்டு ஒளியாலை பார்ப்பதுதான். மற்றும் நான் தொழிற்சமுறை எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஒரு பூப்பந்து விளையாட்டாக இருப்பேன். நான் நாட்டிற்கு விளையாண்டு விருது பெறுவேன். என் பேரு எலினா. நான் 6 நற்றமிழில் பயில்கின்றேன். என் எதிர்கால ஆசை பேஷண்ட் ஷோ ஆகுவது. ஏன் இதை தேர்ந்தெடுத்தனா எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் தமிழ்மலர். நான் 6 நற்றமிழில் சேர்ந்த மாணவி. என்னுடைய எதிர்கால ஆசை என்றால் ஒரு சிறந்த ஓவியராகுவது. காரணம், சிறு வயதிலேயே இயற்கை காட்சிகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் ஓவியராகுவதை நான் தேர்ந்தெடுத்தேன். நன்றி, வணக்கம். என்னடா என்னமோ பண்ற பாக்குறீங்களா? வணக்கம், என் பெயர் சிவதுர்கா. நான் 6 தேன் தமிழ் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏனென்றால் எனக்கு சிறு வயதிலே ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறதோ தெரியும். அதனால வந்து என்னோட எதிர்கால ஆசை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து பெருசாயிட்டோன்னா இந்த வேலை தான் செய்வேன். இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோன்னே யாரெல்லாம் கலந்துக்கோன்னா அவங்ககிட்ட நான் கேட்பேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யாஸ்வின் சுரேஷ். நான் தேசிய வகை எமரல் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன்.
என் எதிர்கால ஆசை ஒரு பொறியியலர் ஆவது. நான் பொறியியலாளர் ஆனவுடன் ஏழை மக்களுக்கு இலவசமாக வீடுகளை கட்டி தருவேன் மற்றும் நவீனமான கட்டிடங்களை கட்டி மலேசியா நாட்டை உலக அளவிற்கு கொண்டு செல்வேன். நன்றி. வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? இன்றைய தமிழ் பாடம் இலக்கண இலக்கியம். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். என் பெயர் திவ்யா தருமேந்திரன். நான் 6 தேன் தமிழில் பயிலும் மாணவி. என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த தமிழ் பேராசிரியர் ஆகுவதே. நான் இந்த லட்சியத்தை தேர்ந்தெடுத்ததின் காரணம் நம் தாய்மொழி தமிழின் மீது இருக்கும் அளவற்ற பற்றே. தமிழ் மொழியின் பெருமையும் அதன் சிறப்பையும் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதே எனது லட்சியமாக அமைகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஷேஷ். நான் 6 தேன் தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு குழந்தை மருத்துவர் ஆவது. ஏனென்றால் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தைகளை சரிப்படுத்த போகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுந்தரலிங்கம். நான் 6 தேன் தமிழில் பயில்கிறேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு வழக்கறிஞர் ஆவதுதான். ஏனென்றால் எனக்கு வழக்கு மன்றத்தில் வாழாக விருப்பம் உள்ளது. அதனால தான் நான் இந்த எதிர்கால ஆசையை தேர்ந்தெடுத்தேன். வருங்காலத்தில் நான் ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆவேன் என்றால் நான் தவறு செய்பவருக்கு தக்க தண்டனைகளை வழங்குவேன். நான் வழக்கறிஞர் ஆகணும் என்றால் முதலில் நான் கடினமாக படிக்க வேண்டும். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் சிவானி குணமாறன். நான் 6 தேன் தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த அறிவியல் ஆசிரியர் ஆவது ஆகும். நான் இத்துறையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் எனக்கு அறிவியல் பாடம் என்றால் அலாதி விருப்பம். நான் வருங்காலத்தில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் பாடத்தை போதித்து அவர்களை பாடத்தில் சிறந்து விளங்க வைத்தேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயரேஷன் வசந்தகுமார். நான் 6 நற்றமிழ் மாணவன்.
என் எதிர்கால ஆசை ஒரு விண்வெளி பொறியியலாளர், ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆவது. எனக்கு சிறு வயதிலிருந்தே பல்வேறு மாதிரி விமானங்களை வடிவமைக்கவும் அதனை செயல்படுத்தவும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் அனைத்து தொழில்நுட்ப துறைகளும் இந்த துறையை ஒட்டியே செயல்படும் என்பது உறுதி. எதிர்காலத்தில் நானும் நாசாவில் ஒரு விண்வெளி பொறியியலாளராக பணிபுரிவேன். வீட்டிற்கும் பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து தருவேன். இத்துறையை நான் தேர்ந்தெடுப்பதால் என் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவமுகி சுகுமாரன். நான் 6ஆம் ஆண்டு மாணவி. என் எதிர்கால ஆசை குற்றவியல் வழக்கறிஞர் ஆவது. நான் குற்றவியல் வழக்கறிஞர் ஆனவுடன் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனைகளை வழங்கி நீதியை நிலைநாட்டுவேன். நன்றி. என்னடா கணக்கு பாடம் செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு கணக்கு பாடம் செய்கிறது மிகவும் பிடிக்குங்க. என்னுடைய பேர் ஆனந்த் தியாகராஜா. நான் 6 நட்சமில் பயின்றேன். என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு சிறந்த கணிதம் ஆசிரியராக ஆகிறதுக்காங்க. என்னுடைய ஆசிரியர் போலவே நானும் சிறப்பாக பாடம் போடுவேன். சில பேர்களுக்கு நான் பாடம் போடிப்பேன். தெரியாத கேள்விகளை நான் சிறப்பாக சொல்லி தருவேன். என்னுடைய ஆசிரியர் மிகவும் பணிவாக பேசும்போதே நானும் அதே மாரி மாணவர்களுக்கு பணிவாக பேசி பாடத்தை போதிப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்று நாம் தமிழ் மொழி பாடத்தில் திருக்குறளை கற்கப் போகிறோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். வணக்கம், என் பெயர் பவதாரணி சிவசூரியன். நான் 6 தேன் தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு சிறந்த ஆசிரியராக ஆக வேண்டும் என்பதுதான். நான் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுப்பதன் வழி மாணவர்களுக்கு சரியான போதனை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களை கட்டொழுங்குபடுத்துவதற்கும் ஆகும். என் எதிர்கால ஆசை அடைவதற்கு நான் இப்பொழுது அதற்கேற்ற முயற்சிகளை செய்து வருகிறேன். நன்றி. வணக்கம், என் பெயர் அனுஷ்கா. நான் 6 தேன் தமிழில் பயிலும் மாணவி. என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவர் ஆவது ஆகும். ஏனென்றால் நான் பல உயிர்களை காப்பாற்றலாம் மற்றும் இந்த உலகத்தில் மருத்துவர் ஒரு முக்கியமான வேலையாகும். அதனால்தான் நான் ஒரு மருத்துவர் ஆவதாக என் எதிர்கால ஆசைகளை தேர்ந்தெடுத்து உள்ளேன். நன்றி. என்னடா சமையல்கார நேஷத்தில் வந்திருக்கீங்க பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோட எதிர்கால ஆசை ஒரு சமையல்காரராக ஆகுது தான். என் பெயர் ஆனந்த் தியாகராஜா. நான் 6 நட்சமில் பயில்கிறேன். என்னுடைய அம்மா போலவே நானும் ஒரு பேக்கர் ஆகிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னை போலவே பல பேர் ஆகணும் என்ற ஆசையுடன் தான் நான் இந்த எதிர்கால ஆசையை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய அம்மாவுடைய உழைப்பு வீணாகக்கூடாது என்று நானும் அவங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்வேன் என என்னுடைய அம்மாவுக்கு நான் உறுதி கொண்டேன். என்னை போலவே பல பேர் இதை செய்ய வேண்டும். இந்த வயசிலே நான் பலகாரங்கள் பல செய்வேன். அதே போல் பல பேர் என்னை போல் இருப்பார்கள் என்று நம்பி இந்த எதிர்கால ஆசையை நான் தேர்ந்தெடுத்தேன். பிற்காலத்தில் படிக்காதவர்கள் கூட இதை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என் பெயர் டர்வின். நான் 6 முத்தமிழில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை நான் ஒரு காவல்துறை வேண்டும் என்பதுதான். இத்துறையை தேர்ந்ததற்கான காரணம் நாட்டில் உள்ள குற்ற செயலை தடுத்து நிறுத்தி நாட்டை சுபட்சியமாக இருக்க பாடுபடுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் 6 நட்சமில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு காவல்துறை ஆகும். நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நம் நாட்டில் கொலை, கற்பழிப்பு, திருட்டு இச்சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றது. இதனால் நானும் ஒரு காவல்துறையாகி இச்சம்பவங்களை தடுத்து நிறுத்துவேன் என்று உறுதி கொடுக்கின்றேன். நன்றி.